வணக்கம் மக்களே. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் திருவண்ணாமலையில் புல்மூட்டை ரோட்டில் இருக்கிற திரியாயப்பான் சிலை. இப்போ நாங்கள் திரியாயப்பான் சிலைக்கு பன்சலைன்ற மேலே மலையில் ஏறுறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். சரியா, வாங்க என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த ரோட்டு இந்த அப்பா, அண்ணா, சித்தப்பா, தம்பி எல்லாரும் நீங்கள் கல்வீரையும் பூவீரையும் பார்க்குறாங்க. அண்டு தரசன் அங்கே போன இடத்த சிகிரியாவில் என்ன மாதிரி ரெண்டாவது கடுங்காலி, இங்கே மாதிரி கடுங்காலி, அங்கே மாதிரி கடுங்காலி என்று தெரிகிறான். இதுக்கு மேலாம் போகிறோம். இதோட விடும்போது 20 ஒரு பகுதியாக வரும். அது இதில் ஒரு இது ஒன்று இருக்குது. மேலே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தில் இலை கைக்காதான். இங்கே மேலே இல்லை, போன தரம் வந்த இடத்த இந்த புஷ்பகுமார பாட்டியெல்லாம் ஆஞ்சி சாப்பிட்டது. இதுக்கு டிக்கெட் இல்லை, பன்சலைகளுக்கு டிக்கெட் இல்லை. இல்லை இல்லை, இது கடுங்கல்லி பொழிவா? இது விளங்குதா? இது இது தயாரிச்சது இல்லை, இது மன்னர் காலத்துக்கு. இங்கே பாருங்க, கருங்கல். இது கருங்கல். இதே மாதிரி இது மேலே இருக்குது. இது என்னென்று கொண்டு இருப்பாங்க மேலே. இது ஃபுல்லாக கருங்கல். சரியா, கருங்கல்லால் பொழிஞ்ச தூண். டிசைன் எல்லாம் வச்சு பொழிஞ்சிருக்குது, பார்க்குறீங்களா? நாங்கள் ஒவ்வொரு இந்த ஆராய்ச்சியோட சம்மந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பாரு. நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அதை தம்பி அங்கே பேக்கெட் ஃப்ரீயாக கிடக்கா? இந்த பவர் பேங்க் தூக்கி வை. ரெண்டா கேமரா ஒன்றல, அதில் பவர் பேங்க் ஒன்று. அந்த மொபைலுக்கு சார்ஜர் அங்கே சார்ஜ். இதெல்லாம் வன இலாக்காவுக்கு சொந்தமானது. சரியா, இது எல்லாமே கருங்கல்லால் பொழிஞ்சது. சரியா, இப்போ நம்ம உங்களுக்கு முந்தின வீடியோவில் காட்டியிருப்போம். எல்லாமே கருங்கல் தான். நாங்கள் போகிறது எல்லாமே கருங்கல் தான். இதுவும் கருங்கல் தான். அத்துக்கலை இருந்து பிறகு சிகிரியை இருந்து பிதுரங்கலை எல்லாமே கருங்கல்லில் பொழிஞ்சது தான். இன்றைக்கு வந்திருக்கோம் திரியாயப்பான் சிலை. இதுக்குள்ளால் மேலே சோட்டா போகிறதுக்கும் வழி இருக்குது. வாங்க, மேலே புத்தர் கோயில் இருக்குது, பார்த்துட்டு வருவோம். இது குருநாகல்ன்ற இப்பாகலையில் இருக்கிற மாதிரியும் பிதுரங்கலையிலையும் இதே மாதிரி இதுதான் இருக்குது. மேலே கோயில் இருக்கு, புத்தர் கோயில். இதில் அண்ணா பின்னுக்கு வரீங்க, அப்பச்சே பார்த்துக்கோங்க. படி ஒன்று
அதில் ஒரு இதொண்டு வைங்க, இங்கே பூ வைக்கிறவங்க இங்கே. ஆனால் அது பூ வைக்கிறனா இதால் போகணும், இதால் வரை போகணும். இல்லை இல்லை, நாங்கள் அண்டு பிதுரங்கலையிலையும் பார்க்கக்குள்ள இதே மாதிரி தான் முட்டு கொடுத்துருக்கு. இந்த இப்படி அதில் ஒன்று வச்சு கும்பிடுங்க. ஒன்று இல்லாடி ரெண்டு நீங்கள் வச்சு கும்பிட வேண்டியதான். திறமைக்குள்ளே பார்த்துறாங்க. அவர் புத்தர் கோயிலுக்கு எல்லாம் வருவீராம். கிருஷ்ணர் தானாம் புத்தர். சரியா? வீட்டாண்டு ஃபோட்டோ தான் கொண்டு வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது முத்தத்தில் புத்தர் சிலை வைக்கிறேன். அடுத்தது சிலை அடிக்கட்டான். நான் அப்படி இல்லை, நினைச்சேன். அங்கே அங்கே அத்துக்கலையில் முருகன் கோயில் இருக்குது, புத்தர் கோயிலுக்கு உள்ள. அது ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. பிதுரங்கலையில் என்னடா மலையை விழாமல் முட்டை கொடுத்து வச்சிருக்குது, கீழே பெரிய கம்பு அடித்து வச்சிருக்குதுன்னு பார்க்குறோம். மரம் பார்க்க கூட்டி வரல, வாங்க மரம் பார்க்குறாங்க. வனவிலங்கு ஜீவராசிகள் வனவிலங்கு ஜீவராசி நீங்கள் மரத்தை பார்த்து கலக்கிற வேண்டா கூட்டிட்டு போகிறாங்க உங்களை. என்னத்தை பார்க்குறேன் அப்போ இல்லை இல்லை பார்த்துறாங்க. நம்மட அளவுக்கு நான் பட்டிருக்கேன் இந்த சூரங்கம்பெல்லாம். இது பரவாயில்ல, ஏறக்கூடிய மாதிரி இருக்கு. பிதுரங்கலையில் ஏறையில இல்லை, பிதுரங்கலையில் இப்படி இந்த பேக்கெல்லாம் போட்டு இப்படி இப்படி சைட்டால் இப்படி தவண்டு போகிற மாதிரி போகணும். மூணாம் கட்டம் மலையில் வந்து ஆட முடிச்சோம். ஒட்டு ஒட்டாம மலையில் டிரைவர் கணுவை துறக்கி போட்டு தூக்கி அறிஞ்சு விட்டு லைனில் தூக்கி அறிஞ்சு விட்டு வந்து எடுக்கிறேன். சோளம் போட்டுறேன். எல்லாமே கருங்கல்லால் செய்திருக்காங்க. கருங்கல் படிக்கட்டு இல்லை, கருங்கல்லால் செய்கிற சார். இதை தூக்கி சும்மா ஒரு கான்கிரீட் போஸ்ட்டை தூக்கி போடுறதுக்கே என்ன பாடுபடுறீங்க? இதை தூக்கி போடுறது சும்மாவா? நவீன காலத்தில் செய்தது இல்லையே. இதுக்கு கிரேன் எல்லாம் அங்கேருந்து வர எந்த வழியால் வர இது நேரத்தோட செய்யப்பட்டது. இதெல்லாம் ஆக்குதான் செய்வாங்க. ஜானக கொடி உடத்துக்கு என்ன கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து மிஷினால் செய்யல. இந்த பழைய கட்டுகள் எல்லாம் பழைய வரலாறு, மன்னர் காலத்து வரலாறு. இது ஏண்டா மேலே இதே மாதிரி இந்த நம்ம கீழே பார்த்தோம்ல கான்கிரீட் இந்த கருங்கல் தூண், அதே மாதிரி மேலே இருக்குது. கட்டில் பாருங்க, கருங்கல்ல தூக்கி தூக்கி வச்சிருக்கு. சைட்டில் கூடி பாருங்க, இது கருங்கல். கிடைக்க சீமந்தால் பூசியிருக்காங்க. இந்த இது சீமந்தால் பூசப்பட்டிருக்கும். புறவா இந்த டேமேஜை செய்திருக்காங்க. நான் சொன்னேன்னா தானே இது காட்டுக்குள்ளே இருக்கிறதால நமக்கு அங்கேருந்து பார்க்கும்போது பச்சையாக தான் தெரியும். இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது.
இதுக்குள்ளே ஏற மாட்டீங்க அப்பச்சி, ஏற மாட்டீங்க, இது உயரம் கூட. இதில் முட்டு மட்டும்தான் வச்சிருக்காங்க, புத்தர் சிலையை காணல. இது அவர் தியானம் செய்த இடமா? இது அவர் தியானம் செய்த இடமா? இவர் இது அவர் வெறி வரக்குள்ள கலைஞ்சா தியானம் செய்த இடம். இங்கே கம்பு வைக்கல, இங்கே இந்த பிவிசி இது கண்டியூட் பட்டை வச்சிருக்கு. வாழ்நாளில் அகத்திய மாமனிவர் சாவங்க கல்லிருக்கு, போய் பார்த்துட்டுங்க. சரி, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீ நாங்கள் போவோம், எங்களுக்கு இதானே வேலை. இப்போ அப்போ அதை இப்போ இவங்க சொல்ல மாட்டாங்களே அகத்திய சாவங்க. இதுக்குள்ளாலையும் போகிறது கொண்டு இருக்கு, ஆனால் இது ஏறுற கஷ்டம். இதுக்குள்ளால மேலே அந்தந்த ஓடமாய் தெரியுதுல்ல, அதுக்குள்ளால போகணும். நாங்கள் போன தரம் வந்து போகல டர்சன். அது போன தரம் உங்களோட பொம்பளை இல்லாமல் தானே மேனேஜர் குடும்பத்து பாட்டியெல்லாம். அதை வட்டி கஷ்டம் வேண்டாம். அங்கால போகிறதுக்கு என்ன இருக்குது போல சொன்னவங்க, நாங்கள் ஏறல. வா இந்த போட்டு போட்டு தான் இருக்கு. காமத்துருவே வார மேல இருந்து ஆக்கள் இருக்குதான். டக்கா டக்காக்கு மேலே டென்ட் அடிக்கணும். மாஸ்டர்லையா இவன் அண்டு தங்கச்சி மாறையே தம்பலாமத்துல இருந்து அதில் தீவிர ஒழிக்கிட்டவன். இந்த இதுக்குள்ளே இன்னொன்று இருக்கு டர்சன். சரியா, இந்த போட்டு போட்டிருக்கோம் அடுத்தது. இங்கே சமைக்கல, அது கட்டி தான் வரும். இந்த இதுக்கால வராங்க. இதுக்குள்ளால போகலாம். அப்படி மூத்தூர் हिंदू அப்போ இதுக்கால வாங்க, இதுக்கால போகலாம் வாங்க. வழி இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது. இல்லை இல்லை இதுக்கால தான் வந்து பார்த்துட்டு இந்த இருக்கு இதெல்லாம் இதோட மோசம் இதுறவங்கல்ல. அங்கே சும்மா மேலே வியூ பார்க்கறதுக்கு மட்டும்தான். என்னடா இവിടത്തെ இதே ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. என்னண்டா அவர் இதெல்லாம் ஆக்கி சாப்பிட்டு வந்தா இதுக்கு ஏதோ வரலாறு இருக்குது தான். அந்த சிங்களத்தில் அந்த போட் போட்டிருக்கு இവിടത്തെ ஒரு சாமி. இதில் ஏதோ ஒன்று இருந்திருக்குது தான். இதில் ஏதோ ஒன்று நடந்துதான் இருக்கு. அப்படி ஏன்டா கிளர் வலிக்கு மேலே அந்த மலையிலே இருக்கு. என்னண்டா நம்ம இப்போ நின்ற இடத்துல ஒரு இடத்தையும் காமத்துரு இல்லை, இவ்வளத்தையும் காமத்துரு வந்து பார்த்துட்டு போகிறேன். அப்படின்னா இது ஏதோ இந்த இங்கே வாங்க. இந்த எழுதிருக்கு, இது வந்து எழுதின அவங்க எழுதி விளையாடுறாங்க. தமிழ் எழுதின மாதிரி இருக்குது. இங்கே பூனா இசன்னா எல்லாம் தெரியுது. தமிழ்லாம் எழுதியிருக்குது. இது வந்து ஆதி காலத்தில் இங்கே தமிழ் அரசன் மாதிரி தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. கல்வெட்டுக்கள் தான் இது.
கல்வெட்டு அதால தான் இதுக்கு இந்த இவ்வளோ பாதுகாப்பு போட்டு ஆரம்பம் இலங்கை குபேரன் ராவன் அவங்கள்தானே ராவணன் இங்கே ஆசப்பு ஆனால் அந்த பக்கத்தில் ரெண்டு வாசிக்கணும் ஆசப்பு இது ஒரு சைட் அந்த பக்கத்தில் ரெண்டு வாசிக்கணுமா பூனா இஸ்ஸன்னா வட இஸ்ஸன்னா மாதிரி காணா இருக்கு பாருங்க. ஆனால் இது இப்போ புது பதிப்பு இல்லை, இது பழைய பதிப்பு தான். இது வந்து கல்வெட்டு. இது வந்து இப்போ தெரியாத பன்சலையில் மேலே வரும்போது ஒரு கோவில் போர்டு ஒன்று போட்டிருக்கு. அந்த மேலே வந்து பார்த்தா இதில் இருக்கிறது வந்து கல்வெட்டு. வாங்க கல்வெட்டுக்களை பாருங்கள். இதில் எல்லாமே தமிழ் எழுத்து தான் இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சிங்களம் மாதிரியும் தெரியுது. சிங்கள எழுத்தும் இருக்குது, சிங்கள எழுத்து இருக்குது. இந்த முன்னுக்கு இருக்கிறது அவ்வளவும் சிங்கள எழுத்து, அங்கே இருக்கிறதான் தமிழ் எழுத்து. இல்லை இல்லை, அதால தானே அவங்க அவ்வளவு இது செய்து வச்சுருக்காங்க. தமிழ் இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்க. தமிழ் இருந்தால் போகட்டும். இதுவும் ஒரு எழுத்து தான். ஓமனே இந்த கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். சின்ன இதாக தான் இருக்கு. கேட்டு பாப்போமா இது யார் ஆட்சி செய்தாங்க என்னதுன்னு கேட்டா சொல்லுவீர். கேட்டா சொல்லுவீர். என்ன பிரச்சனை? என்ன போகணும்? சாரணம் மடித்து கட்டிட்டு அப்படி இந்த சைட்டால் வாங்க. ஒரு மாதத்துக்கு முதல்ல ஆப்ரேஷன் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செய்திருந்தது. இல்லை இல்லை விளக்கு வைக்கிறேன் நினைக்கிறேன். ஓ இது வந்து விளக்கு வைக்கிறது. ஏன் வச்சுட்டு போகிறீங்க? அதாங்க ஒரு பேரும் எடுக்க மாட்டான். அப்பச்சி அங்கே போய் பூ வச்சுட்டு வாங்க. அவரது வாட்டா கழட்டிட்டு போங்க. ஆ இது பழைய காலத்து இதுதான். தண்ணி குடிக்கிறோன்னா இங்கே குடிங்க. குடிப்போம். இதே ஊரே கழிச்சு எவ்வளோ தூரம் வந்து நாங்கள் இந்த இருக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட கடல் ஓரத்தால் இல்லை வந்தாங்க.
இது எத்தனை வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கும்? இது என்னண்டு இந்த காலத்தில் வந்துருக்காது, இவங்க இந்த காலத்தில் கட்டுனதாக இருக்காது. இந்த காலத்தில் ஒன்றும் கட்டுனது இல்லை, எல்லாமே பழசு. எல்லாம் பழசு தானே. இவங்க அடிக்கிறாங்க. அதை எடுத்து வாங்க. இப்போ இது வந்து மன்னர் காலத்து. இங்கே வாட்டாவை கழட்டிட்டு போங்க. இப்போ நாங்கள் பார்க்க வந்த முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் திரியாய பன்சலை, மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. சரியா? பார்த்தீங்கன்னால தெரியும், பழைய காலத்து ஓவியங்கள் எல்லாம் இருக்குது. அப்பச்சி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இது எல்லாமே கருங்கல்லால் கட்டப்பட்டது. அதே மாதிரி எதுக்காக இந்த கருங்கல் தொட்டி கட்டினாங்கன்னு தெரியல, நீர் தொட்டி தானோ தெரியல. இங்கே இந்த கருங்கல் தொட்டியை பாருங்கள், கருங்கல்லால் நீர் தொட்டி வடிவம் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு எதுக்காகன்னு தெரியல. ஒத்த கல்லில் காசு போட்டிருக்காங்க. ஒரு நேரம் இது உண்டியெல்லாம் இருக்குமா? இங்கே காசு கிடாது. உண்டியல் இந்த வடிவில் வைக்க மாட்டாங்களே. ஓ, இப்போ இதுதான் வந்து நுழைவாயில். இதுதான் நுழைவாயில். மன்னர் காலத்தில் இது எல்லாமே வந்து கருங்கல்லால் பொழியப்பட்டிருக்கு. ஓ, இதுதான். ஓ, கருங்கல்லால் பொழியப்பட்ட சந்திர வட்டக்கல். கருங்கல்லால் பொழியும் போது அவ்வளோதான் நம்பி செய்யலாம். எல்லாமே வந்து கருங்கல்லால் செய்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து பிரதான விகாரையை நோக்கி போகிறோம். பிரதான விகாரையில் கருங்கல்லால் பொழிஞ்ச புத்த பெருமானை வந்து தரிசிக்கிறதுக்காக உள்ளே வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பா வந்து பூ வச்சு கும்பிட்டுட்டு சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாரு. இதுக்கு பக்கத்துலேயே உங்களோட காணிக்கைகளை போடுறதுக்குரிய உண்டியல் வச்சுருக்குறாங்க. இந்த சிலை எல்லாமே வந்து தனியாக கருங்கல்லால் செய்த சிலை. அதோட இது இங்கே இருக்கிறதுல 190% எல்லாமே கருங்கல்லால் செய்தது. அதுக்கு இடையில் செங்கல்கள் எல்லாமே பழைய மன்னர் காலத்து தான். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கருங்கல் தூவிகள் தான். இது எதுவுமே கொங்குரீட்டுன்னு நினச்சிடக்கூடாது. எத்தனை நூற்றாண்டுக்கு முற்பட்டதுன்னு தெரியாது. இது எத்தனை நூற்றாண்டு அதில் போட்டிருக்கோ? புத்தர் வாழ்ந்த காலம் அப்படின்டா 2600 சொச்சம். புத்தர் வாழ்ந்த காலம்டா இப்போ புத்த வருடம் 2600 சொச்சத்தால் போகுது. அண்டு நம்ம பார்த்தது இங்கே அத்துக்கலையில் 2600 எத்தனையோ போகுது. அதில் பார்த்து இங்கே இல்லை, அங்கே மட்டும் தான் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன தம்பி சொல்கிறது? தூபிக்கு இல்லை, அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது. இப்போ வரலாற்று இதில் படிச்சுட்டு போயிடா. நான் படித்து கனகாலமாக மறந்துட்டு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து என்ன மியூசியம் மாதிரி தான். இது எல்லாமே மியூசியத்தில் வைக்கப்பட வேண்டியது. எல்லாம் மன்னர் காலத்து வரலாறை கொண்ட இதுகள். இதுக்கு எத்தனை வாயில் இருக்குன்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து அதுதான் பிரதான நுழைவாயில். இப்போ அண்ணா வர்றது தான் பிரதான நுழைவாயில். அதில் ஒரு புத்தர் சிலை இருக்குது. இப்போ இது வந்து 2வது நுழைவாயில். எல்லாமே கருங்கல்லால் தான் வெல்கம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஏதாவது இப்போ இந்த இதை வெல்கம்னு தான் சொல்லலாம். அப்படியே பார்த்தா இங்கே இதுவும் வந்து கருங்கல்லால் செதுக்கப்பட்ட சிலை தான். அடுத்தது இது விளக்கு தானே என்ன தம்பி? இது சிட்டி விளக்கு மாதிரி, அதுவும் கருங்கல்லால் செய்யப்பட்டது. இது 3வது புத்தர் சிலை. ஆ 6 முடிகள்
புத்தர் தலைமுடிகளை அடக்கம் பண்ண இடமாமா இது. அதில் இப்போ சர்ச் பண்ணி இப்போ வாஜி காட்டுறோம் போகிறோம். அதில் இருக்கிற சிங்கள போட்டில் இருக்குதா? இதெல்லாம் வந்து அப்படித்தான் இருக்குது. அந்த புத்தர் சின்னங்கள் அது இதெல்லாம் இல்லை, நம்ம இதை முதல் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கி சுற்றி வருவோம். இன்னும் இந்த வேப்பை தான் கைக்காதன்றது. இந்த வேப்பை தான் நாங்கள் போன தரம் வந்து ஆஞ்சி சாப்பிட்டோம். நாங்கள் நம் கனகாலம் மறந்துட்டு கட்சி தான் இல்லையாண்டு ஆஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு நேரம் மேலே போயிட்டு அது எந்த இப்போ அண்ணா வந்து இதில் இருக்கிற எல்லா எழுதுனதையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறாரு. சரியா? விட இந்த தூபியலில் புத்த பெருமான 2 பிக்கு துறவிகள் உட்கார்ந்துருந்து வணங்குற மாதிரியும் 3 புத்த பெருமான் வச்சுருக்குறாங்க. 4 புத்த பெருமான். அது ஒரு புத்த பெருமான்ற சிலை வந்து சிதைவடைஞ்சிட்டுது. ஆனால் அது செய்தது இது எல்லாமே செய்த சிலை தானே. இது எல்லாமே செய்தது, இவ்வளவும் செய்தது அதுகள் தான் கருங்கல். என்னவாம் அது? அந்த சிலை ஆறால் வழங்கப்பட்டதுண்டா? இது வந்து 4வது புத்தர் சிலைண்ணே. அப்போ இந்த தூபியை சுற்றி 4 புத்தர் சிலை இருக்குது. 4 புத்தர் சிலையும் நிறைய இந்த தூண்கள் நிறையவே இருக்குது. இதை வளர்ச்சி வர இருக்கிற பெற்றோருக்காக ஏதோ சபம் செய்து வழங்கினாங்க. இதுதான் வளர்ச்சி வர இருக்கிற கட்டு முழுக்கவே கருங்கல் தான். கருங்கல்லால் என்னென்று யார் செய்தாங்க அதுதான் இருக்கிற முக்கியமான பிரச்சனை. இப்போ நாங்கள் அப்போ ஒண்டியில் நாங்களும் போடணும். இந்தாங்க. அப்போ இப்போ நாங்கள் வந்து இந்த பிரதான புத்தர் கோயிலிருந்து இறங்கி நம்மளோட சப்பாத்து ஹெல்மெட் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டுட்டு இதை ஒருக்கா சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே இராணுவ பாதுகாப்பு பாருங்க, இராணுவம் நிற்கிது. அதோட இதை வளைச்சி வர விளக்குகள் வச்சுருக்காங்க போல தெரியுது. ஓம், இந்த வம்பு தானாமா? இது வைக்கலையா? உண்மையை கைக்கலையா? அந்த வம்பு சாப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை, அதுதான் போன தரம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்போ நாங்கள் முக்கியமானதுலேருந்து இறங்கி இப்போ வளைச்சி வர சுற்றி பார்க்க போகிறோம். சரியா? வளைச்சி வர சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். எல்லாமே புராண வரலாறோட சம்மந்தப்பட்டது. புராண வரலாறு, இதிகாசம். அது யார புராண வரலாறுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போது அவங்க சொல்கிறது தான் வரலாறு. சரியா? ஆனால் இதில் யாரும் மன்னர் வாழ்ந்து தான் இருக்கு. இல்லாட்டி மன்னர் தனக்கான ஒரு கோயிலாக அது தெரியாது. ஆனால் அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன பன்சல் இருந்து அழிவடைஞ்சிருக்கா? பழைய பன்சலைகள் இருந்து அழிவடைஞ்சிருக்கா? அழிவடைஞ்சதுக்குரிய சிதை கூறுகளா இதுகள்? பட்டு ஆமாம்,
இதில் ஏதோ ஒரு இதில் ஒரு சில ஒன்று பொழிஞ்சி அரவாசில் இருக்குது, என்ன முடிக்கல, பொழிஞ்சி உடைஞ்சிருக்குது. அப்போ இது பழையது தான், அப்படியே விட்டுட்டாங்கண்ணே. இது புதுசு பொழிஞ்சிருக்காங்களா? ஒவ்வொரு ஊர்னா ஒவ்வொரு புத்தராக இருந்தது. இல்லை, அடக்கம் செய்ய மாட்டாங்க அவங்கள இங்கே. சிலைகளின் கோவிலா? சிலைகளின் கோவிலாம் இது. இஞ்சி அண்ணா முடிஞ்சா இந்த இலோண்டாஞ்சி சாப்பிட்டு பாருங்க. கைக்குதா? இதான் கைக்கலையா? இல்லை, உண்மைக்கு கேட்குறேன். கைக்கல, உண்மைக்கு அங்கே விட கைப்பு குறையுது. கைப்பு குறையுது. கைக்குதா? இல்லை, கைப்பு குறையாது, அது டக்குன்னு கைக்குது. கைக்குது கைக்குது, நான் உண்மையாக சொல்கிறேன், கைக்குது. இதுலேயுமே ஏதோ ஒன்று வந்துருக்குது. இது வந்து ஆண் தெய்வத்துக்குரியது இல்லை, வேம்பு பெண் தெய்வத்துக்குரியது, மருத்துவ மந்திரம். மாரியம்மன் மருத்துவ மந்திரம். இது ஆஞ்சியா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பறகு புரியெல்லாம் பறகு இறங்கும் போது எதுவும் இல்லை, நேரம் இறங்க வேண்டியது. இதில் என்ன சமாதி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ ஒரு வியாபாரி வந்து செய்கிறண்டா இத்தனை சின்ன சின்ன கோயில் கட்ட வேண்டிய காரணம் என்ன? இந்த எல்லாம் கிடையாது, அப்படி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற இடம் போகிறாங்க. இல்லை இல்லை, இது வந்த யாரோ டூரிஸ்ட். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமல்ல, இது நம்ம எல்லாம் இல்லை. அந்த ஆவணம் முதல் இருந்தா மிருகங்களுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு இருந்திருக்கலாம். சேவைகளுக்கு இது இப்படி கல்வி எல்லாம் பொழிஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இல்லை, இருந்திருக்கு போல இருக்கு. இல்லை, கல் பொழிஞ்சிருக்குது மிருகங்களுக்கு. இதெல்லாம் பழைய சிமெண்ட் செங்கல்லே பழைய கல், பழைய இது மாடல் கல். கல் அகலம் தெரியுதா? ஆனால் இந்த பக்கத்தாலேயும் ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. வாங்க, நான் இறங்கி பார்த்துட்டு வரேன். ஆமாம், இந்த பக்கத்தாலேயும் ஒரு பிரதான வாயில் மாதிரி ஒன்று இருக்குது. இல்லை இல்லை, இதால் போகவே இல்லாது, அதால் மட்டும்தான் போகிறதுக்கு வழி இருக்குது. இதுவும் சரியாக சிகிரியா உண்ட ஒரு அமைப்பு மாதிரி தான் தெரியுது இந்த படிக்கட்டுகளை பார்க்கும்போது. வாங்க கீழே இறங்கி பார்ப்போம் என்ன விளக்கம் உண்டு.
இந்த சைடில் என்ன இது இருக்குண்டு இல்லை மன்னர் காலத்தில் அவங்க வாழ்ந்த வீடுகள் அரண்மனைகள் அப்படி எதுவுமா இருக்கலாமா? இதில் அவங்க வாழ்ந்த வீடுகள் அரண்மனைகள் அப்படி எதுவும் இருக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் ரூம் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. இல்லை இந்த இங்கேயும் போர்டு வச்சிருக்குது. இது வந்து கொங்கிரீட்டால் செய்யப்பட்டது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது முழுக்க கருங்கல்லால் செய்யப்பட்டது. இங்கே இப்படியே வந்தால் இதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே பழைய எல்லாம் கருங்கல்லால் என்னென்று தான் செய்தாங்கன்றதான் ஊகிக்க முடியாதது. பாருங்க எல்லாமே இடையில் கொங்கிரீட்டும் போட்டிருக்காங்க இது மேலே வாரத்துக்காக. ஆனால் அங்காலெல்லாம் கருங்கல். அதில் 2 ஓட்டை இருக்குது தம்பி. அது எதுக்காக? இங்கே 2 ஓட்டை இருக்குது கருங்கல்லில். இது என்ன கிணறா இல்லை ஒரு நேரம் டொய்லெட்டா? நல்லா வச்சிருக்கிறாங்க. அப்படியே இங்கால வந்து பார்த்தோம்டா இது வந்து தண்ணி போகிறதுக்குரிய இது ஒன்றா தம்பி. தண்ணி போகிறதுக்குரிய ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது. இடையில் கருங்கல்லால் அதுக்கும் போட்டிருக்காங்க. இது நம்ம போக்கு தான் கட்டுவோம், இல்லாட்டி பிளேட்டு தான் அறுத்து போடுவோம். இவங்க கருங்கல் என்னென்னு இதில் போட்டாங்க. அதில் தடிப்பு தெரியுதா? தடிப்பு 10 இன்ச்சு கிட்ட வரும். என்னென்று அறுத்து போட்டாங்க. இது எதுக்காக இதை வளைச்சி வர இப்படி ஒரு தண்ணி தொட்டியின் அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு இது ஓட்டம் இருக்குல்ல இதில். இது என்ன? இது இந்த பழைய கால டாய்லெட். இந்த காலேஜ் ஓம்டா இது பாத்ரூம் போகிற இடம். அது சரி விளங்குதா? இந்த கால் 2 வச்சுருக்காங்க. இது கால் 2 இருக்க வேண்டிய இடம். நடுவில் இது ஓட்டை இருக்குது. இது வந்து பாத்ரூம் போகிறதுக்குரிய பாவிக்க போகிற இடம் போல் இருக்குது. இது கல்லில் பதிச்சிருக்காங்க. விளங்குதா? இப்படி இருந்திருக்காங்க போல. அப்படியே இந்த பக்கத்தால் பார்த்தா ஃபுல்லாக இந்த பக்கத்தால் பார்த்தா ஃபுல்லாக அப்படியே மலையாகத்தான் இருக்குது. அப்போ அதுதான் டொய்லெட்டோ நம்ம பார்த்தது. அடே அது டொய்லெட்டாகவும் இது தண்ணி போகிறது இது கழுவுறதுக்காகவும் பாவிச்சாங்களோ தெரியாது. எழுத்துருக்குதா? சிங்களத்துலையா தமிழ்லையா? ஆமாம் இதில் இதில் கல்வெட்டு இருக்குது. இதில் இந்த 5 பாரு தண்ணி வடிகிறதுக்கு என்னடா கருங்கல்லில் செய்திருக்கிறாங்க. பாத்தியா? ஆமாம் தண்ணி வடிகிறதுக்கு கருங்கல்லில் செய்திருக்காங்க. அப்போ ஒரு நேரம் இது குளிக்கிற டாய்லெட் அப்படியா இருந்திருக்கலாம். இதுக்குரிய தண்ணி தான் இங்கே போய் இருக்கலாம். ஆமாண்ணா தண்ணி போகிற இடம் குளிக்கிற அந்த செட்டப் தான் இது. அப்போ இங்கேயும் இந்தாவும் அந்த டாய்லெட்டர் செட்டப் ஒன்று இருக்குது. வா வா
இது பாருங்க, இங்கே ஒரு பாத்ரூம் செட்டப் ஒன்று இருக்குது திரியாயில். இது கொஞ்சம் நல்லா விளங்குதா? இதுவும் அதே மாதிரி பாத்ரூம் செட்டப். இதில் இந்த அதில் ஒரு ஓட்டையும் இருக்குது. வாங்குதா, இது வந்து பாத்ரூம் செட்டப் தான். ஒரு நேரம் இது பாத்ரூமாகவும் இது குளிக்கிற அறையாகவும் இருந்திருக்கலாம். அப்போ இதில் ஒழுங்காக நம்ம மேலொருக்கா பார்க்கணும் தம்பி. இதில் வேறு எதுவும் வேலைப்பாடுகள் இருக்கலாம். இது எதுக்காக நடுவில் விடத்த ஒரு கல் இருக்குது? இதில் 2 ஓட்டை இருக்குது. எதுக்காக பாவிச்சாங்க எனக்கு இதுதான் டவுட்டாக கிடக்கு. இது ஒரு நேரம் டொய்லெட்டோ இல்லை கிணறாகவும் இருந்திருக்கலாம். கிணறாக இருந்து தற்போது மூடப்பட்டிருக்கலாம். ஏன்டா இது படிப்படியாக இருக்கிறதால இங்கே குளித்து தண்ணி கீழே இறங்கி அப்படியே அங்கே வடிஞ்சு போகிற மாதிரி இருக்கலாம். ஏன்டா இதுதான் இதில் இருக்கிறதுல உயரம் கூடுனது. இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தான் உயரம் கூடுனது. இதுக்கு மேலே தான் பான்சலை இருக்குது. அந்த சைட்லேயும் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். அப்புறமா இந்த சைட்டில் இறங்குற பக்கத்தில் ஏதோ இருக்குது, அதையும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இதில் இந்த 80 அடிச்சு கிடக்குது, என்னத்துக்குன்னு தெரியல. ஆனால் இந்த பக்கத்தால் போகும்போது இங்கே திருப்பி எண்ணம் படிகள் இதெல்லாம் இருக்குது. படிகள் இருக்குது பாரு, இதுக்குள்ளெல்லாம் என்னவோ இருந்திருக்குது. அந்த அந்த பிளேட்டுக்குமா இருக்கிறதுல போய் பாரு என்ன இருந்துருக்குண்டு. அதில் கல்லில் பொழிஞ்சிருக்காங்க ஏதோ. அந்த பிளேட் மாதிரி இருக்குது, அதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையா? அப்போ திரும்பி வா. இதுக்கு கீழே இவங்க இராணுவத்தின் வேலி, பாதுகாப்பு வேலி இருக்குது. ஏண்டா கம்பி போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே வரையில் படிக்கட்டுகள் தெரியுது பாருங்கள். இங்கே அங்கே வரையில் படிக்கட்டுகள் இருக்குது, ஆனால் இராணுவத்தின் கம்பி வேலி இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு மேலே போக வேணாம். இப்போ வந்து நம்ம அடுத்த பக்கத்தில் இப்போ நம்ம பார்த்த பாத்ரூம் சைட் அந்த இதுகளை தாண்டி நாங்கள் கீழே இறங்கி வரும்போது இப்படி இங்காலையும் படிக்கட்டுகள் இதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் அங்கால போக இல்லாத பிரச்சனை என்னென்னா இராணுவத்தின் அந்த முள்ளு வேலி அதில் போட்டிருக்கிறது இருக்குது. இராணுவத்தின் முட்கம்பி தெரியுது. இதுக்கு மேலே போகிறது அவ்வளோ நல்ல இல்லைன்று நாங்கள் திரும்பிட்டோம். ஆனால் இதுக்கு அங்காலையும் தூணுகள் இருக்குது இங்கே. அதில் நாங்கள் அப்படியே திருப்பி வந்த வழியே பிரதான விகார பக்கத்துக்கு போகிறோம். விகார பக்கத்துக்கு போய் போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தது வந்து இங்கே இருக்கிறது தான், இந்த பாத்ரூம்ட அமைப்பு, டாய்லெட் அமைப்பு இருக்கிறது, இதுதான் பார்த்தோம். இதில் திருப்பி மேலே வரும்போது இடதுகை பக்கத்தில், அதாவது இந்த சைட்டுக்கு இன்னொரு கட்டிடங்கள் இருக்குது. அதை என்னென்னு பார்ப்போம். பார்த்துட்டு தான் போக போகிறோம். இதுலேயும் ஏதோ ஒரு வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் புதிய நிர்மாணங்கள் இல்லை, எல்லாமே பழையது. இந்த கல்லை பாருங்கள், இதெல்லாம் வருஷ கணக்கில். இதில் பெருசாக இந்த இதையுமே காணல, இவ்வளோதான் இருக்குது. இனிமேல்
நம்ம திருப்பி மேலே போவோம். தம்பி வாங்க, ஏதும் எழுத்துக்கள் இருக்குதான்னு பாரு. என்ன எழுதியிருக்கா அதில்? அது புதுசாக வச்சுட்டு கல். என்ன இருக்குது? கோயில் மாதிரியா? என்னடா அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அமௌண்ட் சொல்லி தம்பி போகிறான். நாங்கள் போய் பார்ப்போம் என்ன இருந்திருக்கேன். என்னது இது? ஒரு மெப்புண்ட ஒரு இது உண்டு. என்னது? வா வா வா, வேணாம் வேணாம். தண்ணி தடாகம் இருக்குதா? அப்போ நீர் தடாகம் ஒன்று இருக்குதான், வாங்க போய் பார்ப்போம். சரி சரி, பாரும் பாரம் பாரம். டேய் சத்தம் போடுறாங்க, வா போ. அப்போ நீர்வழி ஒன்று இருக்குது, நீர்வழி பாதை. ஒரு தாமரை தடாகம் மாதிரி. தாமரை தடாகம் தான். அல்லி என்ன? அல்லியா தாமரையா? தாமரையும் அல்லி, அல்லிப்பூ தடாகம். இதில் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க சிங்களத்தில். இறங்க வேணாம், இறங்க வேணாம், இறங்க வேணாம், வேணாம் வேணாம். அவங்க நிற்காங்க மேலே, பார்ப்போம். இதில் தானே நம்ம இருந்திருக்கோம். இந்த இருக்குது. வேணாம், நம்ம அதை காட்டி கொண்டு தான் போகணும். எதுக்காக நம்ம வீடியோ செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணும். இது வந்து மெப்புக்கு சம்மந்தப்பட்டது. CCF 82 ஏதோ ஒரு மெப் சம்மந்தப்பட்டது. என்ன குறியீடு? அப்போ இங்கே நேம் போர்டு ஃபுல்லாக ரைக மாலை தான் வச்சுருக்குறாங்க. அப்போ நம்ம வந்தது எந்த பக்கத்து வாயில்? இது என்ன வடக்கா கிழக்கா? இது எந்த பக்கம்? ஏண்டா இதுக்கு ரெண்டு பக்கத்தில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது பெரிய இதே மாதிரி தூண் போட்டு அங்கே நீட்டில் இருக்குது. இடையில அந்த ஆமீன் முள்ளுவேலி போட்டிருக்கு. அதுக்கு அங்கால நாங்கள் போகல. இதுக்குள்ளே ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதில் பாத்ரூம் செட் இருக்குது. 2 கால் வைக்கிறதுக்கு மாதிரி 2 வெட்டி. பாத்ரூம் போகிறதுக்கு மாட்டேன், டாய்லெட் இல்லை. 2க்குமே 2 ஓட்டையும் வச்சு செட்டப் இருக்குது. 2 இருக்குது. அதில் எல்லாம் அவங்களோட வீடியோவில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. கிணறு 2 இருக்குது. தண்ணி இல்லாத மூடுபட்டிருக்கு. பரல்ற கணக்கெலாம் அந்த கிணறு. அது கொஞ்சம் பதிவு. அது இல்லாட்டி தண்ணியை கீழே இருந்து கொண்டா இல்லை ஏதோ ஒரு வழியில் கொண்டு. அப்போ இங்கே குளம் இருக்குதுங்க. இருந்து குடத்தை கல்லு மலையில் அல்லி எல்லாம் கிடக்கு. அல்லி இந்த குடத்தை இதுக்குள்ளால போய் அங்குறாங்க. கல்லுக்கு பக்கத்தில் கட்டினதான் அது. இந்த மலையில் உள்ள சிகிரியாவில் நீர்க்கசிவு இருக்குது. சிகிரியாவில் நீர்க்கசிவு இருக்குது. அப்போ இதோட நாங்கள் இது வந்து பிரதான ஃபன்ஸில் இதுதான். இதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம். இனிமேல் வந்து இதை வந்து கீழே போகிறோம். கீழே போகிறதுக்கு முன்னாடி தோட்டத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்ப்போம்.
இதுலேயும் கருங்கல்ல செய்த பொழிவுகள் ஏதோ இருக்குது. இது வந்து அவங்களோட ஒரு ஸ்டோர் மாதிரி. அது கோயிலுக்குரிய ஹெல்மெட்டெல்லாம் ஆடுங்க. மலைவாழ் கோடாலி. இது முள்ளுக்கல் தான். இது முள்ளுக்கல். இது தரையோட சேர்த்து அந்த கல் அப்படியே இருக்குது. அதான் அப்படியே பொழிஞ்சிருக்காங்க. இல்லை, அந்த சிவப்பு கலர் கல் மட்டும் கூட தான். நான் வேப்பில் சப்புன்னு அதெல்லாம் குடிக்கிறோம். අයියා මෙතන මේ කොහොඹ කොළ තිත්තනයි කියලා කියන්නේ ඒක කොයි පැත්තේ තියෙන ගස්සද? ඒකෙන් පිටිපස්ස තියෙනකද? ඒක පොඩ්ඩක් උස්සෙන් තියෙන්නේ නෑ. இல்லை, அது பின்னிக்கு இருக்கிறது கைக்காது தானாம். அது கொஞ்சம் මේකත් එහෙමද? නෑ, අපි ගස් දෙකෙන් ට්‍රයි කරා. දෙකම තිත්ත තියෙනවා. මේකයි අර එහා පැත්තේ තියෙන එකේ බැලුවා. අරක නම් බැලුවේ නෑ. හොඩින් හොඩින් டயபெட்டிக் அப்போ நாங்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கோம். அடு இந்த மாதிரி படி ஒன்றும் இல்லை. ஆஹா, சிகிரியாலாம் பிடிச்சிடலாம். பித்தனங்கலையில் பிடிச்சிடுறே ஒன்றும் இல்லை. கல் கிடைக்குள்ளால பூந்து போகிற கணக்கில் எல்லாம் இருக்குது. பேக்கெல்லாம் இப்படி 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 தவண்டு இப்படி இப்படி பூந்து போகிற கணக்கில் எல்லாம் இருக்குது. அது ஒரு பன்சலை. நாங்கள் ஒரு ஆயிரமே, நாங்கள் எல்லாரும் மரத்தை அடியால் வரைஞ்சி தேங்காய் ஆஞ்சாரமேண்டா.
அவங்களோட அந்த கரண்டு புட்டை முன்னுக்கு இருக்கு. மேலே ஏறல இந்த வாரானடை ஆகு இந்த வாரானடை ஆகு அந்த ஆட்டோவில் கத்தி கத்தி என்ன தரைக்கிறது தரைக்கிறதுக்கு மேலே எடுத்துக்க டைம் வரான் அவர் என்ன வாங்க இருக்கு சுடாராங்க அப்பா அந்த அது அங்கே இங்கே என்ன வாங்கி இல்லை தென்னை மரத்துக்கு இருக்க சான்ஸ் இல்லை. இங்கே அப்பிச்சை பாருங்க, உங்களை தான் விட்டு போட்டு வந்திருக்கு. அப்பிச்சை பார்த்து கூட்டி வரேன். அட இதுக்கு கரண்ட் ஆட கொண்டு இருக்கு இந்த வயருக்குள்ளால. தண்ணி இல்லை 2 பைப் போகுது, ஒன்று தான் தண்ணி. இது கரண்டு இரும்பு பைப்பு தண்ணி போகிற, பிளாஸ்டிக் பைப்பு கரண்டு. உங்களோட அல்கத்தீன் பைப்பில் கரண்ட் போகுது. கரண்டை பைப்பு காலை ஒன்றுறானு இந்த ஒரு அல்கத்தீன் பைப்பு காலை 1.5 இன்ச்சு. அதுக்கால கீழால் போகுது இந்த மட்டத்தால். இവിടത്തെ கல் இருக்கண்டால மேலால் உயர்த்தி எடுத்துருக்கான். கீழ் மட்டத்தாலே கொண்டு வரான். இந்த கல் மட்டத்தால் கரண்ட் போகுது அப்படியே. இந்த போகிற இந்த அல்கத்தீன் பைப்பு வந்து வயர் போகுது. இவ்விடத்துல கல் மலை இருக்கிறதால உயர்த்தி எடுத்துருக்கான். இரும்பு பைப்பு தண்ணி. யாருங்க அல்கத்தீன் பைப் இதுதான் கரண்ட் போகுது. புறாவு ஒன்னாந்துட்டு எதுமுண்டா பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். வேறு இல்லாட்டி நான் போய் நிற்பேன். நீங்கள் அவன் ஒரு வாங்கி ஏறி வந்துடுவான். அப்போ இன்றைய வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். திரியாய ஹிஸ்டோரிக்கல் அது வரலாற்று சிறப்புமிக்க பன்சலையில் இன்றைய பயணம் இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பை பாய். திஸ் இஸ் மிஸ்டர் சரவணா. அப்போ திரியாய இன்றைய வரலாற்று சிறப்புமிக்க விகாரையை பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து போய் கொண்டிருக்கோம். இனிமேல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது மிஸ்டர் சரவணா. பை பாய். இது என்னடா இந்த குளத்தில் அப்படியே ஒரு சாதி இதாக கிடக்குது. கொழும்பு ஆனந்தா கல்லூரி பழைய மாணவர் தான் இதை இந்த கோட்டை பண்ண